கன்னியாகுமரி மாவட்டம் கடன் தொல்லையால் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி பணியாளர் தற்கொலை. கன்னியாகுமரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கடைநிலை ஊழியராக பணிபுரிந்து வருபவர் காந்திநகர் காலனியைச் சேர்ந்த சுரேந்திரன், வயது 54. திருமணமாகி மனைவி மற்றும் மகள் என 2 குழந்தைகள் உள்ளனர். குடும்ப சூழ்நிலை காரணமாக பல்வேறு நபர்களிடம் பணம் கடனாக பெற்றுள்ளதாகவும், கடன் பெற்றவர்களிடம் கடனை முறையாக திரும்ப செலுத்த முடியாத நிலையில் மனமுடைந்து காணப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் நேற்று ஆசாரிப்பள்ளம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் காலை பணியில் இருக்கும்போது சுரேந்திரன் மனமுடைந்து விஷ மாத்திரைகளை சாப்பிட்டு உயிருக்கு போராடியதை பார்த்த சக ஊழியர்கள் சுரேந்திரனை மீட்டு ஆசாரிப்பள்ளம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்துள்ளனர். ஆனால் சிகிச்சை பலன் அளிக்காமல் உயிரிழந்தார். அவரது உடல் ஆய்வுக்கூறுக்காக ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு உள்ளது. இதுகுறித்து ஆசாரிப்பள்ளம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். அரசு ஊழியர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மெடிக்கல் காலேஜில் ஆஸ்பத்திரி சாப்பாட்டு வேலை பார்க்காரு, கடைநிலையில் ஊழியராட்டு. அவனுக்கு இந்த கந்து வட்டி இதனால நம்ம ஆசாரிப்பள்ளம் மேலே கேட்டில் வச்சு அவனை ரொம்ப மோசமாக தகாத வார்த்தைகளால் சுரேந்திரனை தகாத வார்த்தைகளால் பேசி டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. சுந்தர் சிங் ஆமாம், வட்டி ஆட்டு அவனை மிரட்டி குடும்பத்தையும் ரொம்ப கேவலமாக பேசினால அவன் இந்த நிலைமைக்கு ஆளானார். அதனால் மேற்கொண்டு காவல்துறை அதிகாரிகள் அது தக்க நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு நிதி இது பண்ணபடி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். கந்து வட்டி கும்பலுக்கு மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். அது மேலும் இதுமாரி சம்பவம் வராமல் காவல்துறையினர் பார்த்து கொள்ள வேண்டும். ஆனால் அது வரைக்கும் நாங்கள் பாடியை வாங்கிறதுக்கு சம்மதிக்க மாட்டோம். எங்களுக்கு நீதி கிடைக்கணும். என் பேர் மாரிமுத்து. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் காந்தி காலனி பகுதியை சார்ந்த சுரேந்திரன் என்பவர் அவர் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனையில் மருத்துவர் ஊழியராக பணிபுரிந்து வருகிறார்கள். அவர்கள் குடும்ப சூழ்நிலை காரணமாக ஆசாரிப்பள்ளம் பகுதியை சார்ந்த சுந்தர் சிங் என்பவர் கந்து வட்டிகாரரிடம் கடன் பெற்றுள்ளார்கள். கடன் அடைக்க முடியாமல் அடிக்கடி தொந்தரவு செய்துள்ள சுந்தர் சிங் நேற்றைய தினத்தில் ஆசாரிப்பள்ளம் மருத்துவமனை சென்று அவரை அழைத்து ரொம்ப மிக மோசமாக பொதுவெளி அவமானமாக பேசி அவருடைய மிரட்டியும் பயன்படுத்தி விட்டுருவார்கள். அதுக்கு பயந்து சுரேந்திரன் என்பவர் அவர் மாத்திரைகளை தின்று மேல் சிகிச்சைக்காக ஆசாரிப்பள்ளம் மருத்துவமனையில் சிகிச்சை வந்த நிலையில் இன்று அதிகாலையில் அவர்கள் இறந்துள்ளார்கள். தொடர்ச்சியாக குமரி மாவட்டத்தில் கந்துவட்டி கொடுமை மிக அதிக அளவு நடந்து வருகிறது. குறிப்பாக சொல்லப்போனால் தூய்மை பணியாளர்களிடம் அதிகமாக நார்கள் மாநகராட்சியில் தூய்மை பணியாளர் பணிபுரிந்து வரும் தூய்மை பணியாளர் அதிக முறையில் அவர்களிடம் கந்துவட்டி வச்சிட்டு வருகின்றார்கள். குமரி மாவட்ட தொடர்ச்சியாக கந்துவட்டி கும்பலை ஒழிக்க குமரி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்கள் உரிய நடவடிக்கை தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற நிலை கூறிக்கொள்கிறேன். குமரேசன் மாவட்ட செயலாளர் ஆயுத